Find the HCF and LCM of 0.15, 2.5 and 2. So, in the numbers in the 0.15, 2.5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா decimal number, 2ன்றது வந்து ஒரு whole number. So, இந்த decimal numbers வந்து HCF and LCM find out பண்ணுறது ரொம்ப கஷ்டம். So, அதுக்கான steps தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். So, first வந்துட்டு எவ்வளோ decimal places இருக்கு நம்ம count பண்ணலாம். So, பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை digits இருக்கு? 1, 2 digits இருக்கு. So 2 decimal places இருக்கு. Next இங்க நீங்க பார்த்தீங்கன்னா decimal pointக்கு அப்புறம் ஒரே ஒரு digit இருக்கு. So 1 decimal place. So 2ன்றது வந்து ஒரு whole number. இங்க வந்து point வச்சு digits கிடையாது. So இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா decimal number. இது வந்து ஒரு whole number. So first step பார்த்தீங்கன்னா இந்த unlike decimals. So இங்க 2 decimal places இருக்கு. இங்க 1 decimal place இருக்கு. So இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு unlike decimals. இதை வந்து like decimals convert பண்ணா first step. So like decimals அப்படின்னும்போது decimal பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கே ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 0 ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 decimal places ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1, 2 digits இருக்கு. ஸோ 2 decimal places. இங்கேயும் நீங்கள் இப்போ பாருங்கள் பாயிண்ட்க்கு அப்புறம் 1, 2 digit ஆயிடுச்சு. ஸோ 2 decimal places. ஸோ லைக் டெசிமல்ஸை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இங்கே நம்பர்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 zeros ஆட் பண்ணிங்கன்னா 200 ஆயிரும். ஸோ 2ம் 200ம் சேம் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் ஒரு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் வச்சுட்டு யூ நீட் டு ஆட் 2 zeros. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் நம்பர்ஸ் இப்படி ஜீரோஸ் ஆட் பண்ணுறதுனால இதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ இதுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, 2 digit இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள் 2 decimal places ஆகிடுச்சு. ஸோ பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா unlike decimals இருந்தது. இப்போ நம்ம 0 ஆட் பண்ணி like decimals கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் மேக் ஷூர் பாயிண்ட்க்கு அப்புறம் டிஜிட்ஸ் அட் த எண்ட் ரைட் மோஸ்ட்ல தான் ஜீரோஸ் ஆட் பண்ணும். ஸோ ஒரு ஹோல் நம்பராக இருந்தது பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டெசிமல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் unlike decimals like decimals கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டெசிமல் பாயிண்ட்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸை ஆஸ் இட் இஸ் நீங்கள் எழுதுங்க. ஸோ டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 5 இதை நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதுகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க 2, 5, 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 0, 0. ஸோ இந்த நம்பர் ரீட் பண்ணும்போது 15 தான் ரீட் பண்ணுவீங்க. 0, 1, 5 நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர் வந்து 15 தான். ஸோ நான் 15 இங்கே எழுதுகிறோம். இங்கே வந்து 250. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 200. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸில் ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதியிருக்கோம். வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே 0 இருந்துச்சுன்னா நம்ம அதை ரீட் பண்ண மாட்டோம். ஸோ இதை 15 தான் ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு 15, 250, 200க்கு LCM HCF நான் வந்து தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ HCF LCM பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 15 இருந்தது. லாஸ்ட் பிளேஸில் வந்து 5 and 0. உங்களோட ஒன்ஸ் பிளேஸில் ஒரு நம்பருக்கு 0 and 5 வந்து கண்டிப்பாக வந்து 5th டேபிளால் பண்ண முடியும். ஸோ நான் டேரெக்டாக 5th டேபிளாலே நான் பண்ணுறேன். ஸோ 3 times 5 வந்து 15. 3 into 5 15. ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் இது வந்து 3rd டேபிளால் ஆகும் 1 time. 1 into 3 3 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லேயே பண்ணுங்கள். 3 into 5 15, 1 into 3 3. ஸோ இதுக்கோட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 250. ஸோ லாஸ்ட் பிளேஸில் 0 and 5 வந்து கண்டிப்பாக 5th டேபிளால் ஆகும்னு சொன்னோம். ஸோ நான் டேரெக்டாக 5th டேபிளே எடுக்கிறோம். ஸோ 5 times 5 வந்து 25. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ 50 into 5 தான் பார்த்தீங்கன்னா 250. நெக்ஸ்ட் இங்கேயும் 0 பிளேஸ் இருக்குது. ஸோ 5th டேபிளால் கட் ஆகும். ஸோ 1 5 is 5, 0வை ஆஸ் இட் இஸ் போடணும். விச் மீன்ஸ் 10 into 5 50. லாஸ்ட் பிளேஸில் 0 இருக்குது. கண்டிப்பாக 5th டேபிளால் ஆகும். 2 5s are 10. இது வந்து கண்டிப்பாக செகண்ட் டேபிளால் தான் ஆகும் 1. ஸோ 1 into 2 2, 2 into 5 10, 10 into 5 50, 50 into 5 250. ரிவர்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 200. லாஸ்ட் பிளேஸில் 0 இருந்துச்சுன்னா 0 and 5 இருந்தால் கண்டிப்பாக 5th டேபிளால் ஆகும்னு சொன்னோம். ஸோ நான் இங்கேயும் வந்து 5 times டேபிளே எடுத்துக்கிறேன். 4 into 5 வந்து 20. ஒரு 0 இருக்குது. அது அப்படியே பண்ணுங்க. ஸோ 40 into 5 200. இங்கேயும் 0 இருக்குது. 5 times டேபிளால் ஆகும். 8 5s are 40. ஸோ 8 times 5 நம்ம இங்கே போடுறோம்.
நெக்ஸ்ட் இந்த 8 இருக்குது. ஸோ லாஸ்ட் பிளேஸில் எப்பவுமே 0, 2, 4, 6, 8 இருந்துச்சா கண்டிப்பாக 2 டைம்ஸ் டேபிளில் ஆகும். ஸோ இங்கே 2 டைம்ஸ் டேபிள் போட்டேன்னா 4 டைம்ஸ் ஆகும். 2 into 4 8. 0, 2, 4, 6, 8ல இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் ஆகும். சொன்னால் இங்கே 4 இருக்குது. ஸோ இதுவும் 2 டைம்ஸ் டேபிள் தான். 2 into 2 4. ஸோ இங்கே மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா 2 பண்ணிங்கன்னா 1. ஸோ 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 5 40, 40 into 5 200. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தனியாக கீழே ஸ்டெப்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ 15 வந்து இட் கேன் பி ரிட்டன் as 5 into 3. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 250 பார்த்தீங்கன்னா 5 into 5 into 5 into 2. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 200 can be written as 5 into 5 into 2 into 2 into 2. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ HCF and LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா HCF பார்த்தீங்கன்னா இந்த ஆல் 3 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஃபேக்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஒரே ஒரு டைம் எழுதணும். ஸோ இங்கே காமனான ஃபேக்டர்ஸ் ஆல் 3 நம்பர்ஸுமே காமனான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 5 இருக்குது. வேறு எந்த நம்பருமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 இருக்குது. பட் இங்கே 5 இல்லை. இங்கே 2 2 இருக்குது. இங்கே 2 இல்லை. ஸோ காமனாக இருக்க மாதிரி தான் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் காமனாக இருக்குது ஆல் 3 நம்பர்ஸ்க்கு. வேறு எந்த டிஜிட்ஸுமே காமனாக இல்லை. ஸோ HCF ஆஃப் 15, 250 and 200 பார்த்தீங்கன்னா which is 5. HCF வந்து 5. whereas LCM நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5னா இதே இது காமனாக இருக்கா, அதை நான் ஒரு டைம் எழுதிக்கிறேன். மல்டிப்ளைட் பை HCFக்கும் LCMக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 5 இருக்குது பாருங்கள். இங்கேயும் 2 டைம் 5 இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் ஒரு 5 எழுதிப்பீங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு டைம் 5 எழுதியிருக்கேன். இந்த 2 டைம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 5 எழுதிக்கிறேன். மல்டிப்ளைட் பை இங்கே 2 டைம் 2 இருக்கா, அதுக்கு நான் ஒரு டைம் 2 நம்ம எழுதிப்போம். மல்டிப்ளைட் பை ஸோ HCFக்கும் LCMக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். HCF அப்படின்னும் போது ஆல் 3க்குமே காமனாக இருக்கிறது ஒரே ஒரு டைம் நம்ம எழுதுவோம், அவ்வளோதான். LCMக்கு பார்த்தீங்கன்னா ஆல் 3 காமனாக இருக்கிறதுன்னு எழுதணும். எதுக்கெல்லாம் நீங்கள் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஒரு டைம் நம்ம எழுதிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் பேரிங்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே எழுதுவீங்க. ஸோ 3 இருக்குது, நான் இங்கே 3 எழுதுகிறேன். மல்டிப்ளைட் பை 5 ஒரு டைம் இருக்குது, அந்த 5யும் நான் இங்கே எழுதுகிறேன். தென் மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு 2 இருக்குது, அதுவும் நம்ம எழுதிப்போம். மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு 2 இருக்குது, அதையும் நம்ம எழுதிப்போம் 2. இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 5 25 ஆகும். 25 into 2 பார்த்தீங்கன்னா which is 50. ஸோ இதை 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 50 கிடச்சிது. நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 5 3s are 15. 15 into 2 பார்த்தீங்கன்னா 30. 30 into 2 பார்த்தீங்கன்னா 60. ஸோ இந்த நம்பர்ஸில் நான் பண்ணும்போது 60 கிடைக்கும். ஸோ 50 into 60 இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 6 into 5 30. இங்கே ஒரு 0 இருக்குது, அதுக்கு ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது, அதுக்கு ஒரு 0. அவ்வளோ சிம்பிளாக வந்து மல்டிப்ளை பண்ணுறது இதுதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 கிடைக்கும். ஸோ LCM and HCF ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இக்னோர் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 15, 250, 200லாம் இக்னோர் பண்ணதில் 5ம் 3000 கிடச்சிருக்கு. 3 நம்ம எழுதுவோம். HCF and LCM ஆஃப் நம்பர்ஸ். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் 15, 250, 200 பார்த்தீங்கன்னா 5 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LCM ஆஃப் 15, 250, 200 பார்த்தீங்கன்னா 3000. பட் நமக்கு வந்து டெசிமல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் வந்து HCF and LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபோர்த் ஸ்டெப் வந்து HCF ஆஃப் டெசிமல் பாயிண்ட் வச்சு நீங்கள் நம்பர்ஸ் எழுதிக்கணும். பிகாஸ் நம்ம டெசிமல் நம்பர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஈக்குவலாக கொண்டு வந்திருக்கோம்ல. எத்தனை டெசிமல் பிளேசஸ் கொண்டு வந்தோம்? 2 டெசிமல் பிளேசஸ் கொண்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் டிஜிட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. அதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ இங்கே HCF என்ன இருந்தது? 5 இருந்தது. LCM வந்து இங்கே 3000 நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். ஸோ 2 டெசிமல் பிளேசஸ் அதை வச்சு தான் நீங்கள் ஃபைனலாக ரிசல்ட் முடிக்கணும். ஸோ 2 பிளேசஸ்னால் உங்களோட ரைட் மோஸ்ட்க்கு வந்துருங்க. டிஜிட்க்கு லாஸ்ட் பிளேஸ் வந்துருங்க. 2 பிளேசஸ் தள்ளணும் அப்படின்னா லெஃப்ட் தள்ளணும். நீங்கள் 1 2 பிளேசஸ் தள்ளி அதுக்கு முன்னாடி நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே வந்து டிஜிட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0 ஃபில் பண்ணிடணும். ஸோ 0.05. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் 0.15, 2.50, 2.00 பார்த்தீங்கன்னா which is 0.05. ஆர்எல்ஸ் இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 0.05 கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LCM பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 2 டெசிமல் பிளேசஸ்க்கு மூவ் பண்ணணும். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸ்ட்ரீம் இந்த ரைட் மோஸ்ட் வந்து லெஃப்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ 1 2 பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்கள் பாயிண்ட் வச்சிடணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30.00னா which is 30. ஸோ HCF வந்து 0.05, LCM வந்து 30. இதான் வந்து ஆன்சர்.
ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெசிமல்ஸ் ரிலேட்டடாக queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேப் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.